ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரே நாளில் ₹195 கிராமிற்கு அதிகரித்த நிலையில் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா? இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை கடந்த 3 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹350 அதிகரிச்சிருக்குங்க. ₹1 ₹2 கிடையாதுங்க. கிராமிற்கு ₹350 ஒரு கிராமிற்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சவரனுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹3000 கிட்ட உங்களுக்கு அதிகரிச்சிருக்குங்க. குறையும் பொழுதும் மட்டும் பார்த்தீங்கன்னா ₹10 ₹20 மேக்ஸிமம் ₹50 அப்படி தான் வந்து குறையுது. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டக்கு நம்ம யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுது. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ₹75 அப்புறம் ₹80 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று ₹200 கிட்டத்தட்ட, அதாவது ₹195 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சவரனுக்கு மட்டும் ₹1560 இன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லைங்க. ஸோ காலையில் நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு மார்க்கெட் நிலவரம் எப்படி ரேட் ஃபிக்ஸ் ஆச்சோ அதே ஸ்டேட்டஸில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீழ்ச்சி ஆகலை, ஸ்ட்ரென்த்தனும் ஆகலை, நம்மளுக்கு வந்து அதே லெவலில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்று இரவு 8 மணி நிலவரத்தில் இல்லை 8:30 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. தங்கத்தோட விலை கடந்த சில நாட்களாக வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு இந்த 10-20 நாளாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரு சின்ன மூமெண்ட் போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போ சடனாக இந்த 3 நாளில் மட்டும் கிராமிற்கு ₹350 அதிகரிச்சிருக்கு. இன்று பார்த்திங்கன்னா 22 கேரட் ₹9,295 அப்படிங்கிற புதிய உச்சத்தை தொட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட ₹9,300 அப்படின்னே வச்சுக்கலாம். ₹5 மட்டும்தான் குறைவாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு காயின் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ₹9,600 உங்களுக்கு வந்து டச் ஆயிரும். அந்தளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது டையிங் சார்ஜ் ஒரு 2% போட்டால் கூட உங்களுக்கு ஒரு காயின் 1 கிராம் வாங்கினீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ₹10,000 ஒரு ₹500 கம்மி, அவ்வளோதான். அப்படி தான் இருக்குங்க. 22 கேரட். அதுவே 24 கேரட் பார்த்திங்கன்னா இன்று 10,000 வந்து தாண்டிடுச்சு. ₹10,140 அந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் தங்கம் 24 கேரட் அப்படின்னு பார்க்குறப்ப 80,000 வந்து டச் ஆயிருச்சு. நிபுணர்கள்லாம் சொன்னது பார்த்திங்கன்னா ₹1,00,000 வந்து சீக்கிரமாக வந்து தங்கம் வந்து ரீச் ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் நிலவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து நெருங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வருட ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு தங்கத்தோட விலை வந்து பெரிய அளவுக்கு, அதாவது ₹7,000 டக்குனு இப்போ ₹9,300 அந்த ரேஞ்சில் ₹2,300 கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராமிற்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இப்போ முன்னாடியெல்லாம் சீட்டு போட்டால் ஓரளவுக்கு நம்ம நகை வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஓரளவுக்கு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு கட்டினா கிட்டத்தட்ட அந்த கிராமில் தான் நம்மளுக்கு வெயிட் ஆட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு நினச்சி ஒன்று நம்ம போட்டு கால்குலேட் பண்ணி இவ்வளோ கிராம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அதை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிராம்ஸ் வந்து ஆட் ஆகுது. சீட்டு போடுறவங்களுக்கு இப்போல்லாம் ரொம்பவே வந்து வருத்தம் அளிக்க வழியில் தான் இருக்குது. பணம் தான் கட்டுற மாதிரி இருக்குது. கிராம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவியில் சிறுக சேர்த்து வச்சு உங்களுக்கு சீட்டு போட்டாலும் கூட தங்கம் வாங்குறது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கிராம் வாங்க முடிகிற அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ புதுசாக வந்து நகை சேர்த்தணும், கோல்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து புதுசாக தங்கம் வாங்குறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். ஆல்ரெடி வாங்கி வச்சவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.